அஞ்சு பேர் இருங்க. அது போடு Kalian polisi kudu. Polisi kudu dah. Kudu kami. Kalian kudu. Macam. Oh. Mana ini macam lagi ni? Ada. Hai Mayron, hai. Nah. Cuma wayar tu lagi lah, cepat. Wayar tu lagi lah, cepat. Video bila kata kan? Ada bisa nanda sama api. Ada pihak ingin dia nanda. Bila dibahaskan nanda. Pak Anji bin Saleh. Kani. வைத்தியசாலைக்கு வந்தா அப்படி கேத்துறேன்னா அப்புறம் என்ன ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் என்ன சரி பண்ணல
இன்றைய தினம் நாங்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக கடந்த 2 நாட்களாக நேற்றும் இன்றும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே வைத்தியருடைய பணி புறக்கணிப்பினால் அங்கே நோயாளிகளுக்கான சிகிச்சை அளிக்கப்படாமல் வெளிநோயாளர் அனைவரும் திருப்பி அனுப்பப்படுகின்ற ஒரு அவலமான நிலை இருந்தது. ஆகவே இன்றைய தினம் அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய தென்மராட்சியை சேர்ந்த பொது அமைப்புகள் ஏனைய நலன் விரும்பிகளோடு இணைந்து இந்த மாகாண பணிப்பாளர் சுகாதார பணிப்பாளர் அந்த வைத்தியசாலைக்கு வந்திருந்த பொழுது அவருடன் கலந்துரையாடுவதற்காக வைத்தியசாலை முன்னிலையில் நாங்கள் குழுமியிருந்தோம். அந்த வேளையிலே அனைத்து முச்சர்க வண்டி சாரதிகள், யாழ்ப்பாண சாவச்சேரி மற்றும் கொடியாம வணிகர் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் என பலரும் அந்த வேளையில் இருந்தார்கள். அப்பொழுது அங்கே வந்த சாவகச்சேரி போலீசார் என்னை அந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்வதற்காக அந்த முன்னிலையில் நின்றபடியால் அனைவரையும் கலைந்து போக சொன்னார்கள். ஆனால் நாங்கள் பணிப்பாளரோடு சுமூகமாக கதைப்பதென்றும் எந்த விதமான இடையூறோ பொதுமக்களுக்கான இடையூறோ நாங்கள் செய்வதில்லை என்ற ஒரு தீர்மானத்தோடு தான் அங்கே நின்றிருந்தோம். இருந்த பொழுதும் சாவகச்சேரி போலீசார் என்னை கைது செய்து இங்கு போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைத்திருந்தனர். இருந்த பொழுதும் அந்த ஏனைய நலன் விரும்பிகள் அவர்கள் அனைவரும் வைத்தியசாலையினுடைய நிலைமை தொடர்பாக கலந்துரையாடினார்கள் பணிப்பாளரோடும். உண்மையிலேயே வைத்தியசாலையிலே நிர்வாகத்திலே பல குழப்பங்கள் இருக்கலாம், சரி தவறுகள் இருக்கலாம். ஆனால் நோயாளிகளுக்கான ஒரு சிகிச்சையை சிறந்த முறையிலே நோயாளிகளுக்கு ஒரு இடையூறு இல்லாத சிகிச்சையை வழங்க வேண்டிய ஒரு அளப்பெரிய பொறுப்பும் பணியும் வைத்தியர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வைத்தியர்களுடைய சேவையை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் அவர்கள் மக்களுடைய நோயாளிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக பணிபுரிய வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த நிர்வாகத்திலே என்ன இடையூறுகள் தவறுகள் இருந்தாலும் அதை நிர்வாக ரீதியாக அவையில் சுமூகமாக பேசி திருத்திக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து பணி புறக்கணிப்பினர் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள், நேற்று தொடங்கினது எப்ப அந்த புறக்கணிப்பு நிறைவேறும் என்று சொல்லி அவைகளுக்கு தெரியாதுன்னு சொல்லினோம். ஆகவே இந்த பணி புறக்கணிப்பை நிவர்த்தி செய்து புதிதாக ஒரு வைத்திய அத்தியாசர் வந்திருந்தால் அவருக்கு நாங்கள் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள்லாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே அவருக்கு ஒரு 3 மாதமோ 6 மாதம் சந்தர்ப்பத்தை கொடுத்த பிற்பாடு நாங்கள் அவர் சிறப்பாக இயங்குகின்றாரா அல்லதா என்று சொல்லி நாங்கள் முடிவெடுக்கலாம். அதை விடுத்து வந்த உடனே அவருடைய நடவடிக்கைகள் பிழை என்று சொல்லி சக வைத்தியர்களை பணி புறக்கணிப்பை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஒவ்வொரு வைத்தியரும் இந்த மண்ணிலே, தென்மாட்சி மண்ணிலே, இந்த மக்களிலே, நோயாளிகளிலே அக்கறை இருந்தால் உடனடியாகவே பணிக்கு திரும்பி தங்களுடைய சேவைகளை மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வழியிலே கூறிக்கொண்டோம். அதைவிட என்னை கைது செய்து இந்த சாவச்சேரி போலீஸ் நிலையத்தை தடுத்து வைத்திருந்த பொழுது உடனடியாக வருகை என்று பார்வையிட்ட இலங்கை மனிதரிமை ஆணைக்குழுவினுடைய பிராந்திய இணைப்பாளர் மதிப்புக்குரிய கனகராஜ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குழும அதிகாரிகளுக்கும் இந்த வழியிலே நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். நன்றி. இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நிறைவடைந்த பின்னர் எங்களுடைய அந்த சந்திப்புகள் இடம்பெற்ற பின்னர், பணிப்பாளருடனான சந்திப்பு இடம்பெற்ற பின்னர் சாவச்சேரி போலீஸ் நிலையத்துடைய பொறுப்பு அதிகாரி வந்து உடனடியாக என்னை போலீஸ் பிணையிலே விடுதலை